உலகமெங்கும் வாழும் வசந்த் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவரையும் ஊரும் பேரும் நிகழ்ச்சிக்காக வருக வருக என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் கணேஷ்கர். ஊரும் பேரும், அது என்னங்க ஊரும் பேரும்? ஊர் இருக்கும், பேர் இருக்கும். அந்த பேருக்கான காரணம் வந்து யாருக்குமே தெரியாதுங்க. அதனால் அந்தந்த ஊருக்கு போய் அந்த ஊர் மக்கள்கிட்ட அந்த ஊருக்கு பேர் வர காரணம் என்னன்னு நம்ம கேட்க போகிறோம். சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. ஆனால் தெரியாதவங்களுக்கு தெரிவிக்கிற நிகழ்ச்சி தாங்க இந்த ஊரும் பேரும் நிகழ்ச்சி. இன்றைக்கி நாம் முதலாவதாக எந்த ஊருக்கு போக போகிறோம் தெரியுமா? கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்க தாமரை குளம். அது என்னங்க தாமரை குளம்? அந்த தாமரை குளம்ன்ற பேர் வந்து ஏன் வந்திருக்கும்? ஒருவேளை அந்த ஊரில் குளம் நிறைய இருந்திருக்குமோ, அந்த குளத்தில் வந்து தாமரை பூக்கள்லாம் இருந்திருக்குமோ, இல்லை தாமரை அப்படின்னு யாராவது ஒரு அழகான பெண்கள் அங்கே பெண் இருப்பாங்களோ, அந்த தாமரைன்ற பெண் வந்து குளத்தில் குளிக்குமோ? ஐயோ, யாராவது கேட்டு போகிறாங்க, தப்பாக நினைக்க போகிறாங்க. இல்லை, ஒருவேளை ஒரு யூகத்தில் அந்த மாதிரி சொல்கிறேன், இருக்கலாம். அதனால் தாமரை குளம்னு பேர் வந்திருக்கலாம்ல. எதுக்கு நம்ம பேசிக்கிட்டு நாம் இப்போ தாமரை குளம்ன்ற ஊருக்குள்ளேயே போய் அந்த ஊர் மக்கள்கிட்ட அந்த ஊருக்கு ஏன் அந்த பேர் வந்து நம்ம காரணத்தை கேட்போம். வாங்க. வணக்கம், உங்கள் பேர் என்ன? காயத்ரி. என்ன பண்ணுறீங்க? வீட்டில் தான் இருக்கேன். நீங்கள் வாங்க, உங்கள் பேர் என்ன? வடிவு. என்ன பண்ணுறீங்க? இங்கே கடை வச்சிருக்கேன். கடை வச்சுருக்கீங்க. உங்கள் பேர் என்ன? அம்சராணி. என்ன பண்ணுறீங்க? ஜோசியம் ஜோசியம் பார்க்குறீங்களா? ஜோசியம்லாம் பார்ப்பீங்களா? பார்ப்போம். ஓகே, இருங்க நான் வரேன். உங்கள் பேர் என்ன? காளியம்மா. நீங்கள்? முருகன். ஆர்வம். என்ன பண்ணுறீங்கய்யா? சும்மா இருக்கீங்க. நீங்கள்? ராமசாமி. நான் டெய்லர். கருப்சாமி. முருகேசன். என்ன பண்ணுறீங்க? தொழில். அண்ணாதுரை. அண்ணாதுரை என்ன பண்ணுறீங்க? அண்ணாதுரை பார்பர். என்ன? பார்பர். அர்ஜுனன். என்ன பண்ணுறீங்க? டிரைவர். லட்சுமண். தங்கவேல். எதுவும் பண்ணலையா? ஆலோபிளாக். அதையும் சொல்லுங்கள். நீங்கள்? டிரைவர். நான் காட்டு தொழிலுக்கு போகணும். காட்டு தொழிலுக்கு போகிறீங்க? நீங்கள்? விவசாயி. சும்மா இருக்கேன். வீட்டில் இருக்கீங்க? சரிங்க. இந்த ஊருக்கு பேர் என்ன? தாமரை குளம். இந்த தாமரை குளம்ன்ற பேர் ஏன் வந்திருக்கும்? தாமரை நிறைய குளத்துலறதுனால தாமரை குளம்னு வந்துருக்குது. தாமரை வந்து குளத்தில் நிறைய இருக்குமா? இங்கே நிறைய இருந்து இப்போ வத்தி போச்சு. இப்போ அந்த குளத்தில் தண்ணியும் இல்லை, தாமரையும் இல்லை. தாமரையும் இல்லை, பேர் தாமரை குளம்னு போட்டாங்க. காலத்தில் இருந்திருக்குது, அதெல்லாம் வத்தி போச்சு, அப்புறம் விட்டுடுங்க. அதனால தாமரை குளம்னு பேர் இருக்குது. அப்புறம் ரெண்டாயிரத்து தாமரை குளம் இருந்ததுனால தாமரை குளம் எல்லாமே மழை காஞ்சே போச்சு. அதனால குளம் இருந்திருக்குது. சரி, குளத்துல இருந்து தாமரைன்னு வேர் வந்திருக்குது. அதனால தாமரை குளம் வந்துருக்காங்க. தாமரை வந்து ஜாஸ்தியாக இருந்ததுனால குளத்தில் தாமரை குளம்னு பேர் வச்சுட்டாங்க இந்த ஊருக்கு. நீங்கள் சொல்லுங்கள். ஜோசியம் எத்தனை வருஷமாக பார்க்குறீங்க? நான் சின்ன வயசுலேருந்து பார்ப்பேன். சின்ன வயசுலேருந்து பார்க்குறீங்க. இந்த தாமரை குளம்ன்ற பேர் எப்படி வந்திருக்கும்? அது தெரியாது. ஜோசியம் பார்க்குறவங்க அது தெரியாதா? அது தெரியாது. நான் சொல்கிறேன், தாமரை குளம் வந்து 60 வருஷத்துக்கு முன்னால் வந்து ஆற்றுல தண்ணி வந்தது. சரிம்மா. தண்ணி வரும்போது பூரா தாமரை பூத்து அப்படியே நிற்கும். 2 பேர் காவாரம் வந்து வரும், தண்ணி வரும். சரிம்மா. அப்படி வரும் தண்ணி. அதனால் தாமரை பூத்து இருக்கும் போது தாமரை குளம்னு வச்சுருக்குறாங்க பேர். அதனால தாமரை குளம் வச்சுக்கிறாங்க. ஆமாம். சரி. அதாவது ஆயா என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த காலத்தில் 60 வருஷத்துக்கு முன்னே குளம் நிறைய இருந்தது. அந்த குளத்துல எல்லாம் தாமரை பூ ஜாஸ்தியாக இருந்தது. அதனால தான் இந்த ஊருக்கு பேர் தாமரை குளம்னு வச்சுட்டாங்க. கரெக்டா? கரெக்டுங்க. வேறு எதுனா காரணம் இருக்கா? உங்களுக்கு தெரியுமா? அதே தான். இருங்க, ஊர் பெரிய மனுஷன் ஒருத்தருக்காரு, அவர்கிட்ட கேட்போம். ஐயா வணக்கம், உங்கள் பேர் என்ன? சுப்பிரமணியன். என்ன பண்ணுறீங்க ஐயா? விவசாயம் தானே. விவசாயம். இந்த ஊருக்கு தாமரை குளம்னு பேர் ஏன் வந்திருக்கு? குளம் ஒன்றுங்கிறதுக்கு வியாபாரம் இருக்குது. குளம் இருந்ததுக்கு அந்த குளத்துல வந்து தாமரை பூ நிறைய இருந்தது. அதனால தாமரை குளம்னு பேர் வச்சிட்டாங்க. இப்போ அந்த குளம் இருக்குது. இருக்குங்க. இப்போல்லாம் விவசாய பூமி ஆயிடுச்சு. விவசாய பூமி ஆயிடுச்சு. ஆக தாமரை குளத்துல தாமரை இல்லை, குளமும் இல்லை. ஆனால் அதுக்கு பேர் தான் தாமரை குளம். தாமரை குளம் பேர். அதுதான் இந்த காரணம். ஆமாம். சரிங்க ஐயா, தானே? அதே. இங்கே குளத்தில் வந்து தாமரை பூக்கள்லாம் ஜாஸ்தியாக இருந்ததுனால தாமரை குளம் அப்படின்னு தான் வந்திருக்கோம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. இதுக்கு மேலும் தகவல்லாம் இவங்கெல்லாம் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாங்க. அதுக்கு முன்னே இப்போ நம்ம வேற ஒரு பகுதிக்கு போய் அங்கே இருக்க மக்கள்கிட்ட போய் கேட்போமா? ஊரும் பேரும் இடைவேளைக்கு பிறகு.
ஊரும் பேரும் தொடர்கிறது. அண்ணா உங்க பேர் என்ன? கருப்புசாமி. என்ன பண்றீங்க? கூலி வேலை. பாலசுப்ரமணியம் கூலி வேலை. மில் மனோஜ் டிரைவர். வாசு மளிகை கடை. மகேந்திரன் ஆட்டோ டிரைவர். ராஜபாட் ரங்கத்துறை. ஏங்கப்பா. ஆர் ஜெயசூர்யா கிணத்துக்கடை வயசு. இப்போ பிரயாசிங் ஃபேன்சி கடை வச்சுருக்கேன். பாலசுப்ரமணியம் கூலி வேலைக்கு போயிட்டு. கூலி வேலை பார்க்குறீங்க. சரி இன்னைக்கு வேலை முடிஞ்சிச்சா? இன்னைக்கு லீவு. லீவு. உடம்பு சரியில்லை லீவு போட்டு. நீங்களா எடுத்துக்கிறது லீவா இல்லை? இல்லைங்க உடம்பு சரியில்லை லீவு. உடம்பு சரியில்லை ரைட்டு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் ஃபேன்சி கடை வச்சுருக்கேன். ஃபேன்சி கடை. பொம்பளைங்களுக்கெல்லாம் வளையல் போடுவீங்க. நான் போட மாட்டேன், ஒய்ஃப் தான் போட்டு. ஒய்ஃப் போடுவோம். ஓ அதை போட்டால் ஒய்ஃப் உங்களை போடுவாங்க. கரெக்டா? சரி உங்கள் பேர் என்ன சொல்கிறீங்க? ராஜபாட் ரங்கத்துறை. ராஜபாட் ரங்கத்துறை. அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது நீங்கள் பிறந்தீங்களா? இல்லைங்க ஆ கொஞ்ச நாள் கலந்து தான் பிறந்தனுங்க. கொஞ்ச நாள் கலந்து. உங்கள் அப்பா வந்து சிவாஜி ரசிகர் சாரோட ரசிகர். ஆமாம். சரி நீங்கள் ஆர் ஜெயசூர்யா நல்லா படிக்கிறியா? படிக்கிறேன். நீங்கள் எத்தனை வருஷமா ஆட்டோ ஓட்டுறீங்க? நான் இப்போ 6 மாதம். நாங்கள் மளிகை கடை. மல்லிகை கடை. நல்லா சாப்பிடுவீங்களா? நல்லா சாப்பிடுவோம். ஆ நீங்கள்? நான் டிரைவர். நான் மில்லு போயிட்டு. சரிண்ணா. இந்த ஊருக்கு தாமரை குளம்ன்ற பேர் ஏன் வந்தது? காரணம் தெரியுமா? இங்கே ஃபஸ்ட்டு வந்து தாமரை குளம் இருந்ததுனால தாமரைப்பூ அதிகமாக இருந்தது. இப்போ கொஞ்சம் தண்ணி இல்லாதனால கொஞ்சம் தாமரைப்பூ அழிஞ்சு போயிடுச்சு. ஆற்றுக்குள்ளே வீடு கட்டிட்டாங்க. ஆ? ஆற்றையெல்லாம் அழிச்சிட்டு ஆற்றுக்குள்ளே வீடு கட்டிட்டாங்க. ஆ அதனால தாமரை குளம் பேர் அழியக்கூடாதுங்கிறதுக்காக தாமரை பூ குளத்தில் தாமரை குளம் இருந்தனால தாமரை குளம்னு பேர் வச்சுட்டாங்க. இவர் சொல்கிறது எப்படி இருக்குன்னா, அதாவது தாமரை குளம் வந்தது, தாமரை பூ வந்து குளத்துல அதிகமாக இருந்தது. அப்போ தண்ணி இருந்ததுனால தாமரை இருந்தது. இப்போ குளத்தை அழிச்சு வீடு கட்டிட்டாங்க. வீடு கட்டிட்டாங்க எல்லாரும். சரி தாமரை குளம் தான் இல்லை, பேராவது இருக்குமே இருக்குன்னு அப்படின்னு ஊருக்கு தாமரை பேர் குளம் வச்சுட்டாங்க. அப்படின்னு பேர் வச்சுட்டாங்கன்னு சொல்கிறாங்க. சரி அம்மா நீங்கள் என்ன பண்ணுறீங்க சார்? சார் நான் மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கேங்க சார். மெடிக்கல் ஷாப். நீங்கள் நாங்கள் ஃபைனான்ஸ் ஃபைனான்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். ஃபைனான்ஸ் கடையில் வேலை செய்யுங்களா? உங்கள் கடையில் ஃபைனான்ஸ் கட்டை கொடுப்பீங்களா? நான் கொடுப்பேங்க. எவ்வளோ கொடுப்பீங்க? அவனுக்கு பொறுத்துங்க. பவுனா? பவுனா? தங்க நகை அடை கடை. தங்க நகையா? சரி ஓகே. தங்க நகை கொடுத்தா நீங்கள் வந்து பணம் கொடுப்பீங்க. ஆமாம். ஆஹா அவனுக்கு கழட்டுவீங்களோ? சரி நீங்கள் வந்து மாத்திரை நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க. ஆமாங்க. வேணும்னு யாருக்காவது தேவையில்லாமல் பேதி மாத்திரை கொடுத்துருக்கீங்களா? இன்னும் கொடுத்தது இல்லைங்க. கேட்டால் கொடுத்துருவணுங்க. வீட்டுக்கு கூப்பிட்டு காப்பியில் பேதி மாத்திரை கலந்து கொடுத்துருக்கீங்களா? இன்னும் இல்லைங்க. உங்கள் கடையில் வந்து பேதி மாத்திரை கேட்டால் உடனே கொடுத்துருவீங்களா? கொடுத்துருவோங்க. எனக்கு ஒரு 10 தேவை. வாங்க. நம்ம ஆளுங்க இருக்காங்க, போட்டு விடணும். வாங்க வாங்கிக்கலாம். வாங்கிக்கலாம். சரி ஓகே. இந்த ஊருக்கு தாமரை குளம்ன்ற பேர் ஏன்னா வந்தது? நிறைய தாமரை இருந்துச்சுங்க, முதல்ல செழிப்பாக இருந்தது, அதனால தாமரை குளம்னு பேர் வச்சுட்டாங்க. நீங்கள்? சேம் அதே ரீசன் தாங்க. அந்த வயல்ராமலையும் போகிற ரோட்டில் ஒரு குளம் இருந்ததுங்க. சரிங்க. இப்போ அது அழிஞ்சிருச்சுங்க காலப்போக்கில். அங்கே தாமரை பூலாம் நிறைய இருந்துச்சு. ஆ. அதனால தாமரை குளம் பொருள் பெயரோட தாமரை குளம் இருந்ததுனால தான் தாமரை குளம் அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்றாங்க. நீங்கள்? எனக்கு என்னோட ஊரை பற்றி எனக்கு தெரியாது. நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்துட்டேன். கோயம்புத்தூர்லேருந்து ஆமாம் வந்திருக்காரு. ஆமாம். அதனால சார்கிட்ட கேட்கக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டார். நீங்கள் சொல்லுப்பா. கிணத்துக்கடை வந்தாங்க. சரி தாமரை குளம்ன்ற பேர் ஏன் வந்திருக்கும்? தெரியலையே. கேட்டாச்சு ஏன் அந்த பேர் வந்ததுன்னு. அவங்களும் சொன்னாங்க தாமரை பூ வந்து நிறைய அந்த குளத்துலலாம் இருந்திருக்கும், நிறைய குளம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் ஆதரவுபூர்வமான படக்காட்சி இருக்குல்ல, அந்த படக்காட்சியை பார்த்துட்டு அந்த ஊருக்கு ஏன் அந்த பேர் வந்ததுன்ற காரணத்தை நம்ம தெரிஞ்சுப்போம். இப்போ காட்சியை பார்ப்போம். என்ன? கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள அழகிய குடியிருப்பு பகுதியே தாமரை குளம் என்னும் இவ்வூராகும். இனி இவ்வூருக்கு தாமரை குளம் என பெயர் வந்ததற்கான காரணம் பற்றி காண்போம். ஏரிக்கு அடுத்தபடியாக விளங்குவது குளமாகும். குளம் என்னும் முடிவுடைய ஊர் பெயர்கள் தமிழ்நாடு முழுவதும் காணப்படுகின்றன. பொதுவாக குளங்கள் நிறம் பற்றியும் அளவு பற்றியும் பல பெயர்களை பெற்று வழங்க பெற்று வருகின்றன. கருங்குளம், செங்குளம் போன்ற ஊர்கள் நீரின் நிறத்தை காட்டும் வகையில் அமைந்துள்ளன. மதுரைக்கு அருகிலுள்ள பெருங்குளம் என்னும் ஊர் பெரியதொரு குளத்தின் அருகே எழுந்ததாகும். இது குளத்தின் அளவை குறிக்கும் பொருட்டு இப்பெயர் அமைந்துள்ளது. அதேபோல் தஞ்சை நாட்டு பூங்குளமும் தென்னார்காட்டு புதுக்குளமும் அக்குளங்களின் தன்மையை புலப்படுத்துகின்றன. இவ்வாறு குளம் என்ற சொல்லை அடிப்படையாக கொண்டு அமைய பெற்ற எண்ணற்ற ஊர்களுள் ஒன்றுதான் கொங்கு நாட்டு பகுதியில் அமைந்துள்ள தாமரை குளம் என்னும் இவ்வூர் ஆகும். இவ்வூர்
முற்காலத்தில் பயிர் தொழிலுக்கு பயன்படும் குளத்தை அடிப்படையாக கொண்டு எழுந்த ஊராதலால் குளம் என்ற சொல்லை அடைமொழியாகவும் ஊரை குறிப்பதற்கு குளத்தில் நிரம்பி வழியும் தாமரை பூக்களையே குறியீட்டு சொல்லாகவும் கொண்டு இவ்வூர் தாமரை குளம் என பெயர் பெற்றுள்ளது. ஆதாரபூர்வமான படக்காட்சியை பார்த்தாச்சு. தாமரை குளம்ன்ற பேர் ஏன் வந்ததுன்னு காரணம் தெரிஞ்சாச்சு. இப்போ நம்ம 2வது ஊருக்கு போக போகிறோம். 2வது ஊருக்கு போயிட்டு முன்னே ஒரு சின்ன டீயை சாப்பிட்டு வந்துட்டு போ. ஊரும் பேரும் இடைவேளைக்கு பிறகு. ஊரும் பேரும் தொடர்கிறது. இடைவெளிக்கு அப்புறம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இப்போ நம்ம 2வதாக எந்த ஊருக்கு போக போகிறோம் தெரியுமா? குறிச்சி. அது என்ன குறிச்சி? குருஜி, 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 குறிச்சி. குறிச்சி குறிச்சின்னா மார்க் பண்ணுறது. அது என்ன குறிச்சி? குச்சி. குச்சி தொடப்பா குச்சிலாம் அந்த ஊரில் இருக்கிறதுனால குச்சி குச்சின்றது போய் குறிச்சி ஆகிடுச்சோ. ஒருவேளை குறிஞ்சி மலர்கள்லாம் மலர்ந்ததுனால அந்த ஊருக்கு பேர் குறிஞ்சின்னு வச்சுருப்பாங்களோ, அது பேர் மருவி குறிச்சி அப்படின்ட்டு இருக்குமோ தெரில. என்னவா இருந்தாலும் நம்ம ஊருக்குள்ள மக்கள்கிட்டே போய் கேட்போம். வாங்க. வணக்கம் அண்ணா, உங்கள் பேர் என்ன பண்ணுறீங்க? ராஜரத்னம். நான் ரிட்டையர்டு கவர்மெண்ட் சர்வீஸ். கவர்மெண்ட் சர்வீஸ். நீங்கள்? என் பேர் நந்தகுமார். ஜெயக்குமார். அன்சாருங்க பிஸ்னஸ். சலூன். சுரேஷுங்க கோல்ட் ஸ்மித். என் பேர் சந்திரசேகர். நாங்கள் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் ரன் பண்ணிட்டுருக்கோம். குணசேரன் எலக்ட்ரிஷியன். என்ன பண்ணுறீங்க? எலக்ட்ரிஷியன். பில்டிங் ஒர்க். பில்டிங் எல்லாம் பில்டிங் ஒர்க்கு எங்கே எலக்ட்ரிஷியன் ஒர்க் எல்லாம் போயிருங்க. ரெடி. ஓகே. நீங்கள்? நாங்கள் வந்து ஆட்டோக்கம் டூரிஸ்ட் டிரைவர்ஸுங்க. கோல்ட் ஸ்மித் சார். நகையெல்லாம் செஞ்சு எல்லாருக்கும் சரியா? நீங்கள்? நான் சலூன் கடை வச்சுங்க. சலூன் கடை. சிகை அலங்காரம். ஓவராக பேசினா வெட்டிடுவீங்க முடிய. யாருக்கா கழுத்தில் கத்தி போட்டிருக்கீங்களா? அந்த மாதிரியெல்லாம் இல்லை. உங்ககிட்ட எதுவும் வாழாட்ட முடியாது. அதெல்லாம் அப்படியெல்லாம் இல்லை. வந்தீங்கன்னா இவர் பண்ணியிருப்பார். ஒன்றா பண்ணியிருப்பார் அவர். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா? நான் பெயிண்ட் ஒர்க். பெயிண்ட் ஒர்க். நீங்கள்? நம்ம பீடி சிகரெட்டுங்க. பீடி சிகரெட். ஆமாங்க. நிறைய எல்லாத்தையும் நம்மளாம் அடிக்கிறதுங்க. எல்லாத்தையும் நீங்கள் பண்ணதா இல்லை பண்ணுறதா இல்லை அடிக்கிறதா? நம்ம சேல்ஸ்மேனுங்க. எல்லாத்தையும் முடிஞ்ச அளவு மக்களை வந்து கெடுக்கிறது எப்படி கெடுக்க முடியும் அப்படியெல்லாம் கெடுத்தாரு. இவர் தான் நினைக்கிறேன். இவர் தான் அந்த இவர் மேனுஃபேக்சரிங் எந்த அளவுக்கு ஆகுதோ அந்த அளவுக்கு நம்ம ப்ரொடக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் மக்கள். அதுதான் விருப்பம். புகைப்பிடிப்பது தவறு அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா தவறு தானே. திடீர்னு தொழிலை மாத்திக்கலாமே. நம்ம மாத்தறதுக்கு இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி வருமானம் எதுலையுமே இல்லைங்க. ஓ, அதான் வருமானம். ஆமாங்க ஆமாங்க. என்னதுங்க? நேற்று கூட பார்த்தீங்கன்னா சரக்கு விலையெல்லாம் ஏற்றிட்டாங்கன்னு சொல்லி மக்கள் வருத்தப்படுறாங்க. ஒருவேளை ஜாஸ்தியாக பண்ணாலாவது குடிக்காமல் இருப்பாங்க. இல்லை, அப்படி இல்லை. அப்போ வந்து லேபர் சார்ஜ் நம்ம வந்து ஜாஸ்தி பண்ணிக்கிறோம். 500 சம்பளம் வாங்குறவன் எனக்கு சரக்கு விலை ஏறிடுச்சு, அதனால இனிமேல் எனக்கு 100 கூட்டி கொடுன்னு சொல்லி கேட்குறாங்க. நம்மள வீம்பா குடிக்க கூடாது அப்படின்னு. இல்லை ஓனர்கிட்ட போய் சண்டை போடுறாங்க எல்லாருமே. எனக்கு 100 சம்பளம் எக்ஸ்ட்ரா கொடுங்கன்னு சொல்லிட்டு. இதனால 100 சம்பளம் எக்ஸ்ட்ரா கேட்குறாங்களே தவிர அதுக்கு குடிக்கவே கூடாது அப்படின்னு யாருமே அந்த கட்டுப்பாடோட இருக்க முடியல அப்படின்றீங்க. மது விலை ஏறினா கூட மக்கள் மறுபடியும் போய் அதை வந்து இது பண்ணுறாங்க. ஏன்னா சில பேர் வந்து அதில் வந்து அதுக்கு வந்து அடிமையாகிடுறாங்க. அது இல்லைன்னா இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்க முடியாது, வாழ முடியாதுங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை அவங்களுக்குள்ளேயே உருவாக்கிக்கிறாங்க. நீ என்ன விலை ஏற்றுறது, நான் அதை தொடவே மாட்டேன் அப்படின்னு யாருமே அப்படி யாரும். சில பேர் தான் கட்டுப்பாடாக இருக்காங்க. அதாவது நான் 100க்கு 50% அந்த கட்டுப்பாடு இருக்காங்க, 50% அது வந்து கட்டுப்பாடு இல்லை. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நமக்கு அந்த பழக்கமே கிடையாது. பழக்கமே இல்லை. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்கள் அட்வைஸ் பண்ணியிருக்கீங்களா? நமக்கு அந்த வேலையும் வேண்டியதில்லை. வேலையே தேவையில்லை. ஆணியே பிடுங்க வேணாம். இந்த குறிச்சின்ற பேர் ஏன் வந்தது? குறிச்சி அப்படிங்கிறது வந்து என்னென்னா மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சின்னு ஏரியா. அது மருவி குறிச்சியாக இருக்கும்னு நமக்கு அதான் தெரியும். மற்றபடி முழு வரலாறு தெரியாது. நமக்கு தெரிஞ்சது அதான். நீங்கள் சொல்லுங்கள் சார். நமக்கு தெரியாது, அதை பற்றியெல்லாம் தெரியாது. நீங்கள் சொல்லுங்கள். நமக்கு ஒன்று அந்த வரலாறு சரியாக தெரியலைங்க. நீங்கள்? இல்லை, புராண காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நம்ம ஊர் பேர் வந்து வீரநாராயணநல்லூர்னு சொல்லி இருந்திருக்குங்க. வீரநாராயணநல்லூர். அதாவது பேரூரை வந்து மையமாக கொண்டு நம்ம இங்கிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி போனீங்கன்னு சொன்னீங்கன்னா சிட்டிக்கு அவுட்டரில் இருக்கும் பேரூர்னு சொல்லிட்டு. அந்த ஊரை பேஸ் பண்ணி தான் ஊர் எல்லாம் சுற்றி அமைஞ்சிட்டு இருந்திருக்கு. அப்போ அந்த ஊர் அங்கே இருக்கிற வரலாறு படி பார்த்தீங்கன்னா இந்த பகுதி வந்து பார்த்தீங்கன்னா வீரநாராயணநல்லூர்னு சொல்லிட்டு இருந்திருக்கு.
அப்புறம் அண்ணா சொன்ன மாதிரி மலையும் மலை சார்ந்த பகுதியும் வந்து குறிஞ்சின்னு சொல்லுவாங்க. குறிஞ்சி, முல்லை, பாலை நெய்தல்னு சொல்ல மாதிரி நம்மளது வந்து மலை ஜாஸ்தி இருக்கிறங்காட்டி மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கிறதுனால அது வந்து குறிஞ்சின்ற வார்த்தை மருவி குறிச்சியாக மாறி இருக்கும் அப்படின்னு. நீங்கள் நமக்கு தெரியாது சார். வணக்கம்மா, உங்கள் பேருமா? ஏ துளசிங்க. என்ன பண்ணுறீங்க? வீட்டில் தான் ஹவுஸ் ஒய்ஃப். ஹவுஸ் ஒய்ஃப். நீங்கள் எம் சித்ராங்க, என்ன பண்ணுறீங்க? ஹவுஸ் ஒய்ஃப். நீங்கள்? என் பேர் சண்முக பிரியா, நான் படிச்சுட்டு இருக்கேன் எம்எஸ்சி. எம்எஸ்சி, வெரி குட். நல்லா படிப்பீங்களா? நீங்கள்? ஆர் அமுதவள்ளி, ஒர்க் பண்ணுறேன், ஜாப் எங்கே ஒர்க் பண்ணுறீங்கம்மா? எலக்ட்ரானிக் எல்ஐசி காலேஜ். என் பேர் சுமதிங்க, ப்ரூஃபில்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள்? ஹவுஸ் ஒய்ஃப் தான். கலா. ஜெனிஃபர் பிசிஏ. என்ன பண்ணுறீங்க? பிசிஏ படிக்கிறேன். பிசிஏ, வெரி குட். நீங்கள்? ஐஸ்வர்யா பிஎஸ்சி மேக்ஸ். சூப்பர். நீங்கள்? ரோஹிணி 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். 9th ஸ்டாண்டர்ட். நல்லா படிப்பீங்களா? என்ன ஆகணும்னு உங்களுக்கு வந்து ஆசை? சாஃப்ட்வேர் இன்ஜினியர். சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஹார்ட்வேர் இன்ஜினியர் வேண்டாம், சாஃப்ட்வேர் இருப்பீங்களா நீங்கள்? ஓகே. நீங்கள் என்ன ஆம்பிஷன்? டீச்சர். டீச்சர். நீங்கள்? டீச்சர். இந்த ஊருக்கு குறிச்சி அப்படின்னு பேர் வந்து ஏன் வந்திருக்கும், காரணம் தெரியுமா? குறிச்சின்னா எல்லாம் பழங்கால கோயில்கள் அந்த மாதிரி இருக்கிறனால குளங்க தண்ணி நிறைஞ்சிருக்கும், தெய்வ வழிபாடு அதெல்லாம் இருக்கிறனால அதனால குறிச்சி. குருஜி இங்கே தான் இருந்திருப்பாங்க அந்த காலத்தில். குருஜி அப்படின்னு யாராவது ஒருத்தர் இருந்திருப்பாங்க, பேர் வந்திருக்கு, அதனால குறிச்சி அப்படின்னு வச்சிருக்காங்க. குறிச்சி குளம்னு வந்திருக்கு. ஓ சரி. நீங்கள்? அதே குறிச்சி குளம் இருக்கிறனால குறிச்சின்னு பேர் வந்திருக்கு. நீங்கள்? இங்கே அதாவது குளம் இருக்கிறனால தான் மெயினாக வந்துட்டு குறிச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஆப்போசிட்டில் பக்கத்துலேயே வந்து உக்கடம்னு ஒரு குளம் இருக்குது. சரி. அதனால் அங்கே ஒரு குளம் இங்கே ஒரு குளம் இருக்கனால ஏதோ பேர் வைக்கணுமேங்கிறக்காண்டி குறிச்சி. இங்கே இருக்க குளம் வந்து பெரிய குளமா? பெரிய குளம். நல்ல பெரிய குளம். பெரிய குளம். இன்னும் தண்ணியெல்லாம் வத்தாமல் இருக்குது? இல்லை, இப்போ தான் கொஞ்சம் வத்தி மறுபடியும் இப்போ டெவலப் ஆகிருக்கு. அதனால குறிச்சின்னு பேர். இந்த ஊரில் பிறந்த பிரபலங்கள் யாராவது இருக்காங்களா? சிவகுமார். சிவகுமார் சார். ஓ, அவரு கோயம்புத்தூர் தான். சூர்யா சார். சூர்யா சார். ஓகே. சத்யராஜ் சார் இந்த ஊர் தான். சரி, ஓகே. வேற யாராவது இந்த ஊரில் தியாகிகள், சுதந்திர போராட்ட தியாகிகள் யாராவது இருக்காங்களா? கோயம்புத்தூர். இந்த ஊரில் குறிச்சியில் இல்லை. நான் கேள்வி கேட்குறேன் அப்படின்னு கை காட்டுறீங்களா? அப்படிலாம் இல்லை. சரி, உங்களுக்கு கோவம் வருமா? நிறைய வருமா? இப்போ உங்களை யாராவது கோவப்படுற மாதிரி ஏதாவது பண்ண நீங்கள் என்ன பண்ணுவீங்க? திருப்பி திட்டுவேன். இப்போ என்ன திட்டுங்களா பார்ப்போம். ஐயோ வேணும். சும்மா திட்டுங்களேன். இல்லை, சும்மா திட்டுங்க. இப்போ திட்டுறதுக்கு மூடு இல்லை. திட்டுறதுக்கு மூடு வேணும். சரி, உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யார்? விஜய். விஜய். நீங்கள்? விஜய். சரி, விஜய் இதுக்கு முன்னே யாரை பிடிக்கும்? விஜய் தான். அதுக்கு முன்னே யாரை பிடிக்கும்? விஜய் தான். விஜய் அவரே தான். கத்தி படம் பார்த்துட்டீங்களா? நல்லா இருக்கா? செம்மையா இருந்துச்சு. எத்தனை வாட்டி பார்த்தீங்க? 2 தாட்டி. சரி, அந்த கத்தி அப்படின்ற பேர் இல்லாமல் வேற பேர் வச்சா எந்த பேர் வைப்பீங்க? வால். வால். கத்தின்ற பேருக்கு பதில் வேற பேர் வைக்கணும்னா வால் அப்படின்னு இவங்க வச்சிருப்பாங்க. நீங்க? எனக்கு சூர்யா. சூர்யா ஃபேன். ஓகே. நீங்க? சூர்யா. சூர்யா தான். நீங்க? அஜித். அஜித். நீங்க சொல்லுங்க, இந்த குறிச்சின்ற பேர் ஏன் வந்திருக்கும்? இந்த ஊரில் குறி சொல்கிறவங்க நிறையா இருந்தாங்க, அதனால குறிச்சின்னு பேர் வந்துச்சு. இது குறி சொல்றவங்க, இந்த கையை பார்த்து குறி சொல்றவங்க ஜாஸ்தியாக இருந்திருப்பாங்க, அதனால குறிச்சின்னு வந்திருக்கோன்றீங்களா? என்ன ஒரு சிந்தனை, நீங்க சொல்லுங்க. எதாக இருந்தாலும் குறிச்சி வச்சு தான் பேசுவாங்க, அதனால குறிச்சின்னு. ஓ, எதாவதாலும் மார்க் பண்ணி வச்சு பேசுவாங்க. இவனை வந்து திட்டணும் அப்படின்னாலும் குறிச்சி வச்சுப்பாங்க, இவனை உதைக்கணும்னா குறிச்சி வச்சுப்பாங்க, இன்றைக்கி இவர் சமைக்கணும்னா குறிச்சி வச்சுப்பாங்க. நீங்கள் ஏதாவது குறிச்சி வச்சுருக்கீங்களா? நீங்கள் மட்டும் ஏன் குறிச்சி வைக்கல? நான் சொன்ன மாதிரி தான் குருஜி ஒருத்தர் வாழ்ந்துருப்பாங்க அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நமக்கு ஆதாரபூர்வமான படக்காட்சி தான் முக்கியம். ஓகே, இப்போ நம்ம ஆதாரபூர்வமான படக்காட்சியை பார்த்துட்டு அதில் என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம கேட்போம். வாங்க. குறிச்சி என இவ்வூருக்கு அப்பெயர் வர காரணம் என்ன? கொங்கு நாட்டு பகுதியில் அமைந்துள்ள அழகிய குடியிருப்பு பகுதியே குறிச்சி என்னும் இவ்வூராகும். இனி இவ்வூருக்கு குறிச்சி என பெயர் வந்ததற்கான காரணம் பற்றி காண்போம். முன்னாளில் மலையும் மலை சார்ந்த பகுதிகளையும் குறிக்கும் குறிஞ்சி நிலத்தில் வாழ்ந்த மக்கள் குறவர் என்று பெயர் பெற்றனர். அன்னார் குடியிருந்த இடம் குறிச்சி என்று குறிக்கப்பட்டது. குறிச்சி எங்கள் குறச்சாதி குடியிருப்பதமே என்று ஒரு குறவஞ்சி பாடல் கூறுமாற்றால் இவ்வுண்மை இனிது விளங்கும்.
பொதிய மலைத்தொடரின் அடிவாரத்தில் குறிச்சி என்ற பெயருடைய ஊர்கள் பல உண்டு. ஆழ்வார்குறிச்சி முதலாக பல குறிச்சி பெயர்களை தொகுத்து வழங்கும் முறையும் நெல்லை நாட்டில் உள்ளது. இவ்வாறு குறிச்சி என்ற சொல்லை அடைமொழியாக கொண்டு அமையப்பெற்ற எண்ணற்ற ஊர்களுள் ஒன்றுதான் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள குறிச்சி என்னும் இவ்வூராகும். இது முற்காலத்தில் மலையும் மலை சார்ந்த பகுதிகளை அடிப்படையாக கொண்டு உருவான குரச்சாதி மக்கள் இப்பகுதியில் அக்காலத்தில் அதிகம் வாழ்ந்துள்ளனர் என்ற அடிப்படையிலும் இவ்வூர் குறிச்சி என அழைக்கப் பெற்றுள்ளது. ஆக இன்னைக்கு நம்ம 2 ஊருக்கு போயாச்சு. 2 ஊருக்கான பேர் காரணமும் நம்ம தெரிஞ்சாச்சு. இப்போ நம்ம கடைசி பகுதிக்கு வந்துருக்கோம். கடைசி பகுதியில் நான் என்ன சொல்ல போகிறேன், சின்ன தகவல் சொல்ல போகிறேன். அது என்ன தெரியுமா? டெல்லிக்கு ராஜானாலும் பாட்டி சொல்ல தட்டாதே, பட்டப்படிப்பு படிச்சிருந்தாலும் பாட்டி சொல்ல தட்டாதே. இந்த பாட்டு யார் பாடினது? பாட்டும் பாடினது அவங்க தான், அந்த பாட்டுக்கு நடித்ததும் அவங்க தான். யார்? எல்லாருக்கும் தெரியும், ஆச்சி அம்மா. ஆச்சி அம்மாவை தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு ஆச்சி அம்மா வந்து உலக புகழ் பெற்றவங்க. தமிழ் சினிமாவில் வந்து அதாவது பல ஜெனரேஷன் பல தலைமுறைகளை கண்டவங்க ஆச்சி அம்மா மட்டும்தான். அவங்கள வந்து பெண் சிவாஜி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சிவாஜி சார் வந்து மனோரமா ஆட்சியோட நடிக்கும்போது அவரே வந்து சில சீன்ஸில் நிறைய சீன்ஸில் வந்து அவங்க கூட காம்படிஷனில் ஒர்க் பண்ணும்போது அவரே கொஞ்சம் பயந்து தான் நடிப்பார். ஏன்னா ஒரு சின்ன கேப் விட்டாலும் அந்த அம்மா வந்து தாண்டி ஓவர் டேக் பண்ணிடுவாங்கன்ற ஒரு பயம் அவருக்கே இருக்குது. அவரே வந்து மனோரமா ஆட்சி அம்மாக்கிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நான் கொஞ்சம் சின்ன கேப் விட்டால் கூட நீங்கள் ஓவர் டேக் பண்ணுவீங்க, அதனால தான் நான் ஜாக்கிரதையாக நடிக்கிறேன். அதனால் அவங்களுக்கு எல்லாருமே பெண் சிவாஜின்னு ஒரு பேர் இருக்குது நம்ம மனோரமா ஆட்சிக்கு. காரைக்குடியை சேர்ந்தவங்க, பள்ளத்தூர் அப்படின்ற ஊரில் தான் அவங்க பிறந்திருக்காங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சார் அவர்கள், சூப்பர் ஸ்டார் ரஜினி, கமலஹாசன், இப்போ இருக்கிற தனுஷ் சார் வரைக்கும் அவர் வந்து நடிச்சிருக்காங்க. இந்திய அளவில் நம்ம திரைத்துறையில் வந்து எந்த காமெடி நடிகையும் பண்ணாத ஒரு பெரிய சாதனையை இவங்க பண்ணியிருக்காங்க. 1000 படங்களுக்கு மேலே நடிச்சிருக்காங்க. எவ்வளோ பெரிய சாதனை பாருங்கள். 1000 படங்களுக்கு மேலே நடித்த நம்ம மனோரமா ஆட்சி இப்போ வந்து உடல்நல குறைவால் அவங்க வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன தெரியுமா ஒரே ஒரு குறை, இவ்வளோ படங்கள் பண்ணியிருக்கோம், நிறைய சக கலைஞர்கள்லாம் இருக்காங்க, யாருமே தன்னை பார்க்க வரல அப்படின்ற ஒரு சின்ன கவலையில் இருக்காங்க. அதனால் நம்ம கலைஞர்கள்லாம் கண்டிப்பாக நம்ம மனோரமா ஆட்சியை போய் பார்க்கணும். பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப ஆறுதல் இருக்கும். நம்ம போய் பார்க்கறதுனால அவங்க ஆயுசு இன்னும் கூடணும் அவங்க எதிர்பார்க்குறாங்க. கண்டிப்பாக அவங்க 100 வயசு வரலாம் அவங்க வந்து நல்லபடியாக வாழணும்னு நீங்களும் சரி நானும் சரி கடவுள் நம்ம வேண்டிப்போம். நன்றிங்க. இன்றைக்கி நான் இந்த தகவலை தான் சொன்னேன். நாளைக்கு மீண்டும் 2 ஊருக்கு போக போகிறோம். இதே மாதிரி கடைசியில் ஒரு தகவல் சொல்ல போகிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கணேஷ்கர். வணக்கம். உங்களுக்கு வந்து நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வருதுன்னா ஹீரோ எந்த ஹீரோனா ஓகே? உங்களுக்கு எந்த ஹீரோ பிடிக்கும்? ஆனால் இந்த திருப்பாச்சூர்ன்ற பேர் ஏன் வந்தது காரணம் தெரியுமா? இந்த வீரராகவபுரம்ன்ற பேர் வந்து ஏன் வந்ததுன்னு தெரியுமா உங்களுக்கு?